அதிமுக இடத்த தமிழ்நாட்டில் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலையுடைய நோக்கம். அதுதான் இவ்வளவு விமர்சனங்களுக்கான காரணமா? அதிமுக இடத்த மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக வரணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தலைவர் சொல்லிட்டு வராங்க. அவர் மாநில துணைத் தலைவராக இருந்த பொழுது தேர்தல் வந்தது. அப்போ அதிமுக கூட்டணியில் இருந்தோம். அரவக்குறிச்சி தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டது. பல இடங்களில் பிஜேபி இடங்கள் கொடுக்கப்பட்டது. வெற்றி பெற இயலவில்லை. சில இடங்களில் வெற்றி பெற்றோம், 4 இடங்களில் வெற்றி பெற்றோம். அரவக்குறிச்சி தலைவருக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல வெற்றி பெற முடியல. இது மாதிரி ரொம்ப செலக்டிவான பிளேஸ் தான் கொடுத்தாங்க எங்களுக்குன்ட்டு. அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒருத்தர் அண்டியே வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது எத்தனை காலம் அது செய்ய முடியும்? முதல் பாயிண்ட். காங்கிரஸ் கூட இப்போ சமயத்தில் பேசினார், செல்லு பிறந்தையை பேசினார், எத்தனை காலம் அண்டி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது. ஆனால் அடுத்த நாளே அதற்கு எதிர்வினையாட்டினாங்க. அதுக்கப்புறம் சத்தம் பண்ணாமல் போச்சு. இல்லை, யார் பிடிச்சி வச்சிருக்கா பாஜகவை வளர விடாமல்? இல்லை, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கட்சிகளும் 3வது கட்சி வரக்கூடாதுங்கிறாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்தி கூட்டணி எடுத்துக்கங்க. பாஜக பலம் பெற்று விட்டது, 2 முறை ஆட்சி பெற்று விட்டது, 3வது முறையும் 400 இடத்துக்கு மேல் வந்துடும் தெரிஞ்ச உடனேயே எல்லா எதிர்கட்சியிலும் ஒன்றிணைந்தார்கள். நீங்கள் இந்தி கூட்டணியில் இன்னைக்கு காங்கிரஸ், அதிமுக யாரெல்லாம் எதிரெதிர் இருந்தாங்களோ, அதே போல் நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. ஏறக்குறைய 30 கட்சிகள் ஒன்று சேர்ந்தாங்க. அப்போ ஒரு பலம் பெற்ற கட்சி எடுத்து பொதுவாக எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தது மிகப்பெரிய வரலாறு. அது தமிழ்நாட்டிலேயும் நாளைக்கு பாஜக வளரும் என்று நினைத்தால், தெரிந்தால், அதுக்கான அடையாளங்கள் தோன்றுகின்ற பொழுது நாளைக்கு முழுசாக தெரிந்து விட்டால், ஆட்சியை பிடிக்க போது பாஜகன்னு தெரிஞ்சுட்டா திமுக அதிமுக கூட கூட்டணி அமைக்கலாம். அந்த நிலைமைக்கு வரும் தமிழ்நாட்டில். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு தலைவர் நியமிக்கப்பட்ட பிறகு, அண்ணாமலை அவர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு அவருடைய கடமை தமிழ்நாட்டில் மாற்றாக ஒரு கட்சியை கொண்டு வர வேண்டும். அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு கட்சியின் செயல்பாடுகள் குறித்து விமர்சிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிலுவம்பாளையம் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபர்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது, தவழ்ந்து வந்து பதவி வாங்கினார்னு சொல்கிறது, கிணற்று தவளை ஒடிஷா, பீகார், ஜார்க்கண்டில் சுரங்கத்தில் சம்மந்தி மூலமாக முதலீடு பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்புறம் கூவத்தூரில் ஒப்பந்த முறையில் பேரம் பேசி ஆட்சிக்கு வந்தார். இப்படி தனிப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வைக்கணுமா? அதற்கான அவசியம் இருக்கா? இது திறந்தால் அரசியலான்னு கேட்குறேன். இந்த அரசியல் விமர்சனம் இருந்திருக்கேன். இந்த அரசியல் விமர்சனங்கள் நீங்கள் திமுகவுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க, திமுக திக வரலாற்றை எடுத்து பாருங்க, திமுக காங்கிரஸ் எடுத்து பாருங்க, திமுக அதிமுக எடுத்து பாருங்க. வார்த்தை போர்கள் இல்லை, எவ்வளோ திறந்தார வாழ்த்துகள். இன்னும் சொல்ல போனால் அண்டங்காக்கைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு தலைவரை, காண்டாமிருக தோழன் சொல்லியிருக்கிறாங்க, புறம்போக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கூட கலைஞர் அவர்களே நீ நாடாவை அவிழ்த்து பாவாடை விலக்கிப்பார் அப்படிங்கிற செல்லடியாக பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் திறந்தாழ்ந்த பேச்சு இல்லையா? இது வந்துங்க ஒரு தலைவர்கள் பேசுகின்ற பொழுது, இன்னொரு தலைவர் ஒரு விமர்சனம் வைக்கின்ற பொழுது அதற்காக தருகின்ற பதில் இது. அந்த பதிலை கொடுத்தாங்கணும்ல, அதுதான் தலைவருக்கு அடையாளம், தலைவருக்கு அழகு. எங்க தொண்டர்கள் கேட்பாங்கல்ல, வந்து ஒரு IPS அதிகாரி, அரசின் உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர், பச்சை இங்கில கையெழுத்து போடக்கூடிய ஒரு நபர்னு தன்னை உயர்ந்த பொறுப்புல இருந்ததாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நபர், படித்த படிப்பு குறித்த பெருமிதத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர், இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு கட்சியை, ஒரு பாரம்பரியமான கட்சியுடைய மாநில தலைவரை வந்து விமர்சிக்கிறது பாருங்க. அரசியலில் நல்லவனாக இருக்கணும், வல்லவனாக இருக்கணும். நீங்கள் வெறும் நல்லவராக இருக்கணும்னு பார்க்குறீங்களா? தமிழ்நாட்டு அரசியல் நடக்காதே. அது பதிலடி கொடுத்தாங்கணும்ல. இப்போ எங்கள் தலைவர் வேற ஒன்றும் திறந்தாலும் பேசலையே. இவர் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் வைக்கின்ற பொழுது, தனிப்பட்ட முறையில் விமர்சனம் வைக்கின்ற பொழுது திரும்ப அதற்கான பதிலை கொடுத்துருக்கு. இதுவரை கொடுத்தது இல்லையே. ஒரு எல்லை மீறி விட்டது. ஒரு ஷபீர் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி அதிமுக கூட்டணி அமைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. இவர் அதெல்லாம் அல்லங்க. தமிழ்நாட்டில் மாற்றம் வேணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. 70 ஆண்டு காலம் தலைவர் கேட்குறாரு, 70 ஆண்டு காலம் என்ன செய்தீர்கள் தானே கேள்வியே. இன்றைக்கும் சாராயம், இன்றைக்கும் சமூக நீதி, இன்றைக்கும் எதுவும் இல்லையே. என்ன இருக்கிறது தமிழ்நாட்டில்? இல்லை, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தானே ஆசைப்படுறாங்க அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும், ஏதாவது சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ பாஜகவுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு விரும்புறாங்க. அது நடக்க கூடாதுன்னு திரு அண்ணாமலை நினைக்கிறாரா? இல்ல, தேசிய தலைமையே விரும்புதா? தற்காலிக பதவியை பெறுவது என்பது வேறுங்க. ஆனா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலமாக இருக்கிறது, ஆன்மீக மாநிலம், மிகச்சிறந்த மாநிலம். இன்னைக்கும் தமிழகம் தானாக வளர்ந்து வந்தது. இன்னைக்கும் திராவிட கட்சிகளால் வளரவில்லை. சமூக நீதி குறித்து பேசினாங்க, சமூக நீதி நடக்கவே இல்லை தமிழ்நாட்டில். இன்னைக்கு ஹைகோர்ட் சொல்லுது, தயவு செய்து ஸ்டாலின் அவர்களை போய் நீங்க கல்வராயன் மலை பகுதியில் பாருங்கன்னு சொல்லுது. இன்னைக்கும் வேங்க வயல் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. இன்னைக்கிலிருந்து ஒவ்வொரு விஷயம் சொல்ல முடியும், நிறைய பட்டியலிட முடியும். நடக்கல. சாராயத்தை விட்டு தான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் டாஸ்மார்க்கை ப்ரொமோட் பண்ற அரசு. திராவிட கட்சிகள்ங்கிற வார்த்தையை தான் திரு அண்ணாமலையும் பயன்படுத்துறாரு. அப்போ திமுக அதிமுக 2 பேரையும் ஒரே இடத்துல, ஒரே தளத்துல வச்சு பார்க்கறதா தானே பாஜகவோட அணுகுமுறையா இருக்கு.
இல்ல நீங்க அப்படி இருந்துச்சுன்னா திராவிட கட்சிகளோட எந்த விதமான கூட்டணியும் இல்லை அப்படின்னு அவர் பதவி ஏத்த உடனே சொல்லி இருக்கணும்ல. 2021 தேர்தலில் அரவக்குறிச்சியில அதிமுகவுடைய அபிமானம் பெற்ற வேட்பாளராக தான் அவர் நின்னாரு. இபிஎஸ் உடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் அவர் அடையாளப்படுத்தல. மாநில துணைத் தலைவர் என்ன பெரிய அதிகாரம் கொடுத்த பின்பு ஒரு பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு கூட அந்த கூட்டணி தொடர்ந்தது. பொறுப்பெடுத்த பிறகு கூட அவங்க எல்லா கூட்டங்களிலும் ஒன்றாக கலந்து கொண்டார்கள். மோடியை பற்றி அவர் தரைக்குறைவாக பேசினார் அப்படின்னு எப்ப சொல்றாரு? 2019 பேசினாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வாங்க வாரணாசிக்கு போயிட்டு வரலாம்னா தோக்கக்கூடிய தலைவருக்கு நாம ஏன் போனோன்னு இவர் சொன்னதா சொல்றாரு. எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. இபிஎஸ் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றது எந்த பதிவும் எங்கேயுமே இல்லை. ஆனா இவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதுக்கப்புறம் 2019 அண்ணாமலை அரசியலே இல்லையே. 2020 தானே அண்ணாமலை பாஜக சேர்றாரு. 2020 பாஜக சேர்ற ஒருத்தருக்கு 2019 நடந்த ஒரு விஷயம் அவருக்கு பாரமாக இருந்தது அப்படின்னா, அப்போ அந்த பாரத்தை சுமந்து கொண்டு அவர் அரவக்குறிச்சி தேர்தலில் ஏன் போட்டியிட்டார்? அரவக்குறிச்சி தேர்தலில் அதிமுகவுடைய ஆதரவு பெற்ற ஒரு வேட்பாளராக ஏன் களம் இறங்கினார்? அரவக்குறிச்சி தேர்தலில் அதிமுக அமைச்சர்கள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க, இதெல்லாம் வேணாங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கி இருக்கலாம். அவருடைய இரட்டை நிலைப்பாடு ஒவ்வொரு விஷயத்திலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நீங்க அண்ணாமலையை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, அண்ணாமலை உங்களை பார்த்து 10 கேள்வியை கேட்டுட்டு அப்படி நைசா நழுவி போயிடுவாரு. கேட்ட கேள்விக்கு பதில் இருக்காது. அதுதான் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். திராவிட கட்சிகள் திமுக ரெண்டு பேரையும் ஒரே தளத்துல வைக்கிறோம்னா நீங்க சொன்னாலும் அதிமுகவை பலவீனப்படுத்தணும், நீங்க இந்த தேர்தலில் 4வது இடத்துக்கு போவீங்க, அந்த இடத்த ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடிய துணிதானே திரு அண்ணாமலைகிட்ட இருக்கு. நீங்க திமுக பத்தி விமர்சனம் வச்சோம்ல, சில பேரே சொன்னாங்க ஃபைல்ஸ் வெளியிட்டோம், அதிமுக பத்தியும் தலைவர் வெளியிட்டாங்க, சொன்னாங்க, சொல்லாம இல்லையே. எங்க வெளியிட்டீங்க? எங்க வெளியிட்டீங்க? நீங்க திமுக பத்தி வெளியிட்டீங்க, அண்ணா திமுக பத்தி எங்க வெளியிட்டீங்க? திமுக ஆட்சியில் இருந்தது, திமுக பற்றி குறை சொன்னோம், இது சொன்ன உடனே பஞ்சாயத்து டெல்லிக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் அதிமுக ஃபைல்ஸ் பத்தி ஒரு வார்த்தை கூட அண்ணாமலை பேசல. இன்னைக்கு கருநாகராஜன் திராவிட ஃபைல்ஸ் ரெண்டுங்க, ஒண்ணு வெளியிட்டோம், அடுத்து 2வது வெளியிட போறோம். அது ஆரம்பம் தான். இது தெளிவா கருநாகராஜன் சொல்லிருக்காரு, தெளிவா நீ கொடுத்திருக்கோம். வருவோம் சார். ஆட்சியில் இருக்கிறவங்க மீது சொல்றது வேறு, ஆட்சி முடிஞ்சவங்க மீது சொல்றது வேறு. ஏற்கனவே வழக்கில் நடைபெற்று இருக்கும்போது அதிமுக ஊழல் கட்சி எல்லாம் தெரியாதா? உங்கள் மீது இருக்கக்கூடிய சொல்லவே இல்லைங்களா? உங்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை ஒவ்வொன்றா மக்கள் மன்றத்தில் அடுக்குவோம். உங்கள் மீது இருக்கிற வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கு நீதிமன்றங்களை நாடுவோம். உங்கள் ஆட்சியில் நடந்த ஊழல்களை நாட்டு மக்களுக்கு எல்லாம் விமர்சனங்களுக்கு எல்லாம் பயந்து அரசியல் செய்யாமல் இருந்து விட மாட்டோம்னு திரு கருணாகரனோட அறிக்கை. இது நீங்க கூட்டணியில அதிமுகவோடு இருக்கிற போது இந்த வழக்குகளை ஏன் நீங்க விரைவுபடுத்தலைன்னு திமுக தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தது. அனுமதி கொடுக்கவே இல்லை ஆளுநர்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது திமுக தரப்புல இருந்து, அரசு தரப்புல இருந்து. அப்போ கூட்டணியில இருந்தால் வழக்குகள் விரைவுபடுத்தப்படாது, இல்லைன்னா நாங்க விரைவுபடுத்துவோம் அப்படின்றது இரட்டை நிலைப்பாடு இல்லையா? இப்ப திமுக பலவீனப்படுத்தணும். திமுக அமைச்சர்கள் மீதான வழக்கை உயர்நீதிமன்றம் தாமாக முன் எடுத்திருக்கிறது. அதே போல இந்த ஆளுநர் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, சில டீட்டெயில் கேட்டிருந்தோம் அந்த கேஸ் எடுக்கிறதுக்காக அதிமுக அமைச்சர்கள் மீது, சரியா கொடுக்கலன்னா விளக்கமே தெளிவாக கொடுத்தாங்க. திமுக மெத்தனம் காட்டியது. ரெண்டு கட்சிகளுமே ஆட்சிக்கு வந்தால் அதிமுக குறிவைக்கிறது, திமுக அதிமுக குறிவைக்கிறது, ஆட்சி முடிஞ்சோடனே அதை மறந்து விடுவது, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மாற்று தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, இதுக்கு மாற்று தான் நாங்கள் செய்யறோம்னு சொல்றாங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்று தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. கழகம் இல்லாத தமிழ்நாடுங்கிறத எல்லா தலைவர்களும் சொன்னாங்க. பொன்னார் சொன்னாங்க, தமிழிசை சொன்னாங்க, முருகன் அவர்கள் சொன்னாங்க. ஆனா செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள், செயல்படுத்துவதற்கான சூழ்நிலை தமிழகத்தில் இல்ல. அந்த சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் விரும்புறாங்க.